தேவன் ஜெபத்திற்கு செவி சாய்ப்பாரா? அவர் செவி சாய்ப்பார் என்றால் ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் சில நேரங்களிலே தாமதமாக தருகிறார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுமானால், முதலாவது, அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நாம் செய்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் பதில் தருவார். தேவன் ஆபிரகாம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆசீர்வாதகரமாக மாற்றப் போகிறார். எனவே என்ன செய்தார்? பரீட்சித்தார். எத்தனை காலம் பரீட்சித்தார்? 25 ஆண்டுகள் பரீட்சித்தார். தேவன் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு நீண்ட காலம் தேவன் உன்னை பரீட்சிப்பார். அவ்வளவு எதுக்குங்க? கத்திரிக்காய் வாங்குறதுக்கு நீங்க போகும்போது அந்த கத்திரிக்காயை பரீட்சிப்பீங்களா இல்லையா? எப்படி திருப்புவீங்க? அப்படி திருப்புவீங்க. எதுக்காக? அதை நீங்க பயன்படுத்த போறீங்க. அதை வச்சு நீங்க சமைக்க போறீங்க. நீங்க ஒரு டசன் மாம்பழம் வாங்குறீங்கன்னா அந்த மாம்பழங்களை எல்லாம் நீங்க பரீட்சிப்பீங்க. எதுக்காக? அந்த மாம்பழங்களை நீங்க சாப்பிட போறீங்க. அந்த மாம்பழங்களை நீங்க புசிக்க போறீங்க. அதனால தானே நீங்க பரீட்சிக்கிறீங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறதா இருந்தா கூட அதை நீங்க பரீட்சிப்பீங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் முழுக்க இந்த பக்கம் பார்ப்பீங்க, அந்த பக்கம் பார்ப்பீங்க, மேலே பார்ப்பீங்க, கீழே பார்ப்பீங்க, முழுசா பரிசோதிப்பீங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா இருந்தா கூட எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றீங்க, எவ்வளவு சர்வே பண்றீங்க, இந்த காரை வாங்கலாமா, இந்த மாடல் ஓகேவா, டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்ப்பீங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது இப்ப கவனிங்க, தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பும்போது, உன்னையே தம்முடைய சாதனமாய், சாட்சியாய், ஊழியக்காரனாய் உயர்த்த வேண்டும், உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கும்போது பரிசோதிக்க மாட்டாரா? கட்டாயமாக பரிசோதிப்பார். கவனிங்க, தேவன் உன்னை அதிக காலம் பரீட்சிக்கிறார் என்றால் அவர் உன்னை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப் போகின்றார், பயன்படுத்தப் போகின்றார் என்பது உண்மை. அதிக காலமா தேவன் உன்னை பரீட்சித்து உன் ஜெபத்துக்கு பதில் தரலன்னா உடனே சோர்ந்து போயிடாதீங்க. உன் மீது தேவன் ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். உத்தியோகத்துக்காகவோ அல்லது வியாபாரத்துக்காகவோ, கற்ப பலனுக்காகவோ அல்லது விவாகத்திற்காகவோ நீ ஜெபித்து அதற்கான பதில் தாமதமாகிறது என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. தேவன் மேன்மையானவைகள் உனக்கு தர வேண்டும் என்றுதான் தாமதப்படுத்துகின்றார். இதை புரிந்துகொள். 25 ஆண்டு காலமாக தேவன் ஆபிரகாமை பரீட்சித்ததற்கு பிறகுதான், கவனிங்க, பிரதிபலனை அருளிச் செய்தார். ஈசாக்கு என்கிற குமாரனை வெகுமதியாக அருளினார். ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு பிறந்தபோது அற்புதமான ஒரு ஆவிக்குரியவனாக, தந்தைக்கேற்ற மகனாக, இளம் பிராயத்திலேயே பரிசுத்தவானாக, தேவனை மிகவும் நேசிக்கிறவனாக, ஒரு அற்புத வாலிபனாக ஈசாக்கு வளர்ந்தான். வாலிப பிராயத்திற்கு வந்ததற்கு பிறகு, விவாக வயது வந்ததற்கு பிறகு ஜாக்கிரதையாய் நாம் பார்ப்போம் என்றால், ஈசாக்கு தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய சந்நிதியில் அதிக அளவிலே காணப்பட்டான். தேவனுக்கு மிகவும் நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்தான். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து ஏதாவது பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? தேவனிடத்திலிருந்து பதிலை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்றால் தயவு செஞ்சு கவனிங்க. தேவனிடத்திலிருந்து நீங்கள் பதிலை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் தேவனுக்கு நெருக்கமாக வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஈசாக்குக்கும் தேவன் ஒரு அற்புதமான வெகுமதியை அருளிச் செய்ய போகிறார். அதை அருளும் முன்பு தேவன் என்ன செய்தார்? அவனுடைய ஆவிக்குரிய நடத்தையை கவனித்தார். வேறு ஒரு அற்புதமான வசனம் இருக்கு, நம்ம வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்துச் சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். அவன் அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கவனிங்க, அதாவது ஈசாக்கினுடைய தாய் சாராள் இறந்து போய்விட்டாள். இப்போ ஒரு கேள்வி, கல்யாணத்துக்கு முன்னால பெண்ணை நேசிக்கணுமா, திருமணத்துக்கு அப்புறம் நேசிக்கணுமா?
எது வேதத்தின் அடிப்படையானது? கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பசங்களை பார்க்கணும், பொண்ணுங்களை பார்க்கணும், அவர்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு முன்னால் ஜாக்கிரதையாக பரிசீலிக்கணும். முதல்ல கொஞ்சம் அப்படி சிரிக்கணும், அதுக்கப்புறம் மெதுவாக பேசணும், அப்புறம் அப்படியே பழகணும், அவனை லைனில் வைக்கணும், அப்புறம் அவங்களோட பார்க்கு கண்ட இடம்னு அப்படியே சுற்றணும். அது என்னவோ. தயவு செஞ்சு கவனிங்க. திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணை நேசிப்பது, திருமணத்திற்கு முன் ஒரு பையனை நேசிப்பது, நேசிக்கிறவனோடு கண்ட இடங்களுக்கு போவது, நேசிக்கிறவனோடு நேசிக்கிறவளோடு கண்ட இடங்களுக்கு சுற்றுவது, இவைகளெல்லாம் கடந்து சரீர பிரகாரமாக சேர்வது, அதுக்கப்புறம் அவன் ஏமாற்றும் போது ஏமாந்து போவது, அதுக்கப்புறம் அழுது புலம்புவது. இதுதான் இந்நாட்களில அநேக பெண்களின் வாழ்க்கையில, ஆண்களின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆனா ஈசாக்கு இந்த மாதிரி வேலை எதுவும் செய்யலைங்க. வாலிப பிராயத்திலே ஈசாக்கு தன் ஆவிக்குரியவைகளை காத்து கொண்டான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான், தன்னுடைய கேரக்டரை காத்து கொண்டான். திரும்பவும் சொல்றேன், எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது உன்னுடைய கேரக்டர் தான். அந்த கேரக்டரை கெடுத்துக்க கூடாது. அந்த கேரக்டரை நீ அசாசினேட் பண்ணிக்காத, அதை அழிச்சு போட்டுறாத. ஈசாக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு பிறந்தவன். ஈசாக்கு வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தவன். ஈசாக்கு பரிசுத்தத்தோடு கூட தான் திருமண பந்தத்திற்குள் அடி எடுத்து வைத்தான். ஈசாக்கு அன்று தான் யாரை மணந்து கொண்டானோ அந்த பெண்ணை நேசித்தான். சில பயங்கரமான ஆள் இருப்பாங்க. கல்யாணம் இந்த அம்மா கூட பண்ணிக்குவாரு, ஆனா நேசிக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டு ஆள. அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? கல்யாணம் ஒருத்தரோட, ஆனா அவருடைய எண்ணமெல்லாம் மனசெல்லாம் வேலை செய்யற இடத்துல பக்கத்துல உட்காரவங்க மேலேயே இருக்கும். மனைவி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுல, ஆனா அவங்க கிட்ட எங்க எப்படிங்க இருக்குங்க, ஐயோ எவ்வளவு அன்பு ஆளுங்க. மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை, ஆனா அந்த அம்மா கிட்ட எங்க சாப்பிட்டீங்களாங்க, ஏதாவது நான் போய் வாங்கிட்டு வரவா? அம்மோ என்ன அன்புங்க உதவா கரைக்கு. யாரும் இருக்கீங்களா நம்ம மத்தியில் அப்படிப்பட்டவங்க? மனைவி இடத்துல கொஞ்சம் கூட அன்பே காட்டாம வேற யாருக்கிட்டையும் அன்போடு இருக்கியா? கட்டாயம் அது நல்ல பழக்கம் இல்லை. உன் பிள்ளைகளிடத்துல காட்டாத அன்ப வேறு பிள்ளைகளிடத்துல நீ காட்டுறன்னா அதுவும் நல்லதில்லை. சகோதர சகோதரிகளே, ஈசாக்கு ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன். அவன் தான் மணம் செய்து கொண்ட பிறகு தன் மனைவியை நேசித்தான். ஆபிரகாம் பிதாவானவராகிய தேவனுக்கு அடையாளம். ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ரெபேக்காள் திருச்சபைக்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை நேசித்தார். ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளை நேசித்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஈசாக்கினிடத்திற்குத்தான் ரெபேக்காள் அழைத்து வரப்பட்டாளே தவிர ரெபேக்காளிடத்துல ஈசாக்கு போகவில்லை. ஒரு நாள் விவாகம் நடக்கப் போகிறது. அந்த விவாகம் பரலோகத்திலே நடக்கப் போகிறது. அது பரலோகத்திலே நடக்கிற கல்யாண கொண்டாட்டம். கொஞ்சம் கவனிங்க. பரலோகத்திலே நடக்கவிருக்கிற அந்த மகா கல்யாண விருந்திலே பங்கெடுப்பதற்காக சபை இந்த பூமியிலிருந்து கொண்டு போகப்படும். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் இருக்கிறார். அற்புதமான கவனிங்க, அந்த கிறிஸ்துவை ஈசாக்கிலே நம்மால் பார்க்க முடியும். சோ இது ஈசாக்கினுடைய வாலிப பிராயம். இப்போ ஈசாக்குக்கு விவாகம் நடந்துவிட்டது. தான் மணம் செய்து கொண்ட மனைவியான ரெபேக்காளை ஈசாக்கு நேசித்தான். கணவன்மாரே, உங்கள் மனைவியை நேசியுங்கள். மனைவிமாரே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். சோ கவனிக்கணும். அதாவது எப்போ யார் அவர் என்று ரெபேக்காள் கேட்டாளோ அப்ப அவர் யாருன்னு சொன்னது யாருங்க? ஈசாக்கை ரெபேக்காளுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? யாருங்க? ஆபிரகாமின் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனான எலியேசர். எலியேசர் ஈசாக்கை ரெபேக்காளுக்கு அறிமுகம் செய்கிறான். கவனிங்க, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை குறித்து நமக்கு அறிவிப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர்.
இயேசுவினிடத்திற்கு நம்மை வழிநடத்துபவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இன்று இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை தயார்படுத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்நாளிலே ரெபேக்காளுக்கு ஈசாக்கை அறிமுகம் செய்து வைத்தது எலியேசர், ஊழியக்காரன். அவன் யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். எப்பொழுது ரெபேக்காள் அவர்தான் எஜமானன் என்று தெரிந்து கொண்டாளோ உடனே அவள் என்ன செய்தாள்? ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கினாள். அவ்வளவு மரியாதையோடு கூட, பயபக்தியோடு கூட, பணிவோடே கூட தான் முக்காடு இட்டுக்கொண்டாள். இது எதற்கு அடையாளம்? எஜமானனுக்கு கீழ்ப்படிவதற்கு அடையாளம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து சபையை நேசிக்கிற விதத்தில சபை என்பது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவன்மாரே, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நீங்கள் உங்கள் மனைவியை நேசியுங்கள். ஈசாக்கு தன்னுடைய மனைவியான ரெபேக்காளை நேசித்தான். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கணவன்மார், என்னுடைய கேள்வி, உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் என்கிட்ட என்னோட பையன் இப்படி கேட்டான். என்னன்னு, டாடி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடா? மம்மியை எதுக்கு நீங்க அவ்வளவு நேசிக்கிறீங்க? தட் வாஸ் ஹிஸ் குவெஸ்டியன். மம்மியை ஏன் நீங்க இவ்வளவு நேசிக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் நான் என் மனைவியை மிகவும் நேசிக்கிறேன் என்பது. எனக்கு அன்பான சகோதரனே, என்றைக்காவது உன்னுடைய மகனோ அல்லது உன் மகளோ உன்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா? மம்மிய அல்லது டாடி, எதுக்காக மம்மிய இவ்வளவு நேசிக்கிறீங்க? இதுவரைக்கும் அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கலன்னா, கட்டாயம் அந்த கேள்வி கேட்கப்படுகிற விதத்துல ஒவ்வொரு கணவரும் தன் மனைவிமாரை நேசிக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து சபையை நேசித்தபடி ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவிமாரே, நீங்கள் உங்க சொந்த புருஷருக்கு, அதாவது கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ரெபேக்காள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சகோதரியே, என் கேள்வி, உன் கணவருக்கு நீ கீழ்ப்படிறியா? அவரை உன் எஜமானன் என்று எண்ணுகிறாயா? தரவேண்டிய மதிப்பை தருகிறாயா? தயவு செய்து யோசித்து பார். கவனிங்க, ஈசாக்கு, ரெபேக்காள் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து, இவங்க குடும்ப வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஈசாக்கும் ரெபேக்காளும் மணம் செய்து கொண்டார்கள். இது தந்தை செய்து வைத்த விவாகம். அது பெரியவர்கள் ஏற்பாடு செய்த விவாகம். அது காதல் கல்யாணம் அல்லவே அல்ல. தம்பிமார், தங்கைமார், விவாகம் என்பது அதாவது ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் இடையே நடக்கிற ஒரு சுபகாரியம் மாத்திரம் அல்ல. இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில், இரண்டு குடும்ப பந்துக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற ஒரு பந்தம், இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற சம்பந்தம். இது ஒரு அற்புதமான உறவு. ஆனால் துர்பாக்கியம் என்னவென்றால், சில பேர் கல்யாணம் பண்ணுகிற போது அட்லீஸ்ட் தாய் பக்கத்தில் இருக்கிறதில்ல, தந்தை பக்கத்தில் இருக்கிறதில்ல, இருவருடைய பேரண்ட்ஸையும் பார்க்க முடியறதில்ல, சொந்தக்காரங்களை பார்க்க முடியாது. ஏதோ மரத்துக்கு கீழே அல்லது வேற இடத்துக்கோ போய் ஏதோ ஒரு 4 சுவர்களுக்கு மத்தியில கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க. என்ன கல்யாணங்க இது? பிரைவேட் மேரேஜா? யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்ணிக்கிறது. அது என்னங்க தலையெழுத்து? நீ செய்கிற உன் விவாகம் தெய்வ சித்தத்தின் அடிப்படையிலானது என்றால் ஏன் அவ்வளவு ரகசியமா கல்யாணம் பண்ணணும்? உன்னுடைய கல்யாணத்துல பாவம் இருக்கிறதுனால்தான். பாவத்தினால் நீ திருமணம் செய்து கொள்கிறாய் என்பதனால், பாவம் நடந்திருக்கிறது என்பதனால் நீ ரகசியமாய் மணம் முடிக்க முயற்சி செய்கிறாய். பெற்றவர்களுக்கே தெரியாமல் திருமணம் செய்வது எவ்வளவு துர்பாக்கியம். ஈசாக்கின் திருமணம் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணம். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய திருமணம் தேவனுடைய சித்தத்தின்படி பெற்றோர்களின் சம்பந்தத்தோடு தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலே, தேவ சமூகத்திலே விவாகம் நடப்பதுதான் ஆசீர்வாதம். ஏனென்றால் விவாகம் எல்லாவற்றையும் காட்டிலும் மேன்மையானது, கனமுள்ளது. அப்பேற்பட்ட கனமுள்ள விவாகத்தை கனமீனமுள்ளதாய் மாற்றக்கூடாதென்று, அட்ரஸ் இல்லாத ஒரு விவாகம் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் விவாகம் நடந்தது. பேரண்ட்ஸினுடைய சம்மதத்தோடு கூட. அங்கே ரெபேக்காள் பேரண்ட்ஸ் ஏற்றுக்கொண்டார்கள், இங்கே ஈசாக்கின் பேரண்ட்ஸும் ஏற்றுக்கொண்டார்கள். பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு கூட அந்த விவாகம் தெய்வ சித்தத்தின் அடிப்படையிலே நடந்தது.
விவாகம் தேவ சித்தத்தின் அடிப்படையில நடப்பதனால் மாத்திரம் அந்த விவாகத்துல கஷ்டமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்று அநேக தம்பிமார் தங்கமார் என்னிடத்துல இந்த கேள்வியை கேட்கக்கூடும். அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர் அனுமதியோட திருமணம் செஞ்சுக்கிட்டா கஷ்டங்கள் இருக்காதா? மன வருத்தங்கள் வராதா? ஒருவேளை நீ கேள்வி கேட்டா கட்டாயம் அதெல்லாம் இருக்கும். திருமணமானதுக்கு அப்புறம் சாதாரணமா மன வருத்தங்கள் வரும், வார்த்தைக்கு வார்த்தை அதிகமாகும், அபிப்பிராய பேதங்கள் கூட வரும். சில வேளைகளில் ஒருவரோடு ஒருவர் பேசாம கூட இருக்குவாங்க. இப்படி சாதாரணமா குடும்பங்கள் இதெல்லாமே இடம் பிடிக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுவீங்கன்னா, மனைவி வாய் பேச முடியாதவங்களா இருக்கணும், கணவர் காது கேளாதவரா இருக்கணும். இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாதான் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மனைவி என்னதான் பேசினாலும் கணவர் கேட்காது, காது கேட்காது அவருக்கு. அல்லது மனைவி பேச முடியல அப்படின்னா அங்க பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? ஒருவேளை வாழ்க்கையில சுகமா, சௌக்கியமா, சந்தோஷமா, சமாதானமா எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க இருக்கணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட். எது? வாய் பேச முடியாத மனைவி, காது கேளாத கணவர். தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்குங்க. சுகமே சுகம். இந்த சாய்ஸ் நல்லா இருக்கே, இதையே நான் முயற்சி செய்யறேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை உயர்த்துங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? யாருக்கு அதுல இஷ்டம் இருக்காது, அதனால கஷ்டம் கண்டிப்பா இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, 5 விஷயங்கள் வேகமா பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கவனிங்க. ஈசாக்கின் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் என்ன? தேவ சித்தத்தின் அடிப்படையிலே குடும்ப உறவுகளுக்கு ஆட்பட்டால் பிரச்சனைகள் வராதா? எஸ், வரும். முதலாவது, ஈசாக்கு குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்தது. அது என்ன பிரச்சனை என்றால், ஆதியாகமம் 25, 19, 20 மற்றும் 21வது வசனங்கள். ஈசாக்கின் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. குடும்பத்திலே பிரச்சனை என்ன? 40வது வயதில் ஈசாக்கு திருமணமாச்சு. தேவ சித்தத்தின்படிதான் ஈசாக்கு திருமணம் செய்து கொண்டான். ஆனா அவனோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, எவ்வளவோ சந்தோஷமா மன நிம்மதியோடு கூட நல்ல புரிதல்களோட விவாகம் செய்திருந்த போதும் கூட பிள்ளைகள் பிறக்கவில்லை. குடும்பத்திலே பிரச்சனை. நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? எங்க விவாகம் தேவ சித்தத்தின் அடிப்படையில் தான் இருந்தது. பேரண்ட்ஸுடைய சம்மதத்தோடு தான், பேரண்ட்ஸ் விருப்பத்திற்கு இணங்க விவாகம் நான் செய்து கொண்டேன். என் கணவர் ஆவிக்குரியவர், நானும் ஒரு ஆவிக்குரியவள். ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்றால் பிள்ளை இல்லை. இது உன்னுடைய பிரச்சனை மாத்திரமே இல்லை, ஒரு காலத்துல ஈசாக்கின் குடும்பத்திலும் கூட அதே பிரச்சனை எழுந்தது. குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது யாரிடத்திலே சொல்ல வேண்டும்? தம்பிமார், தங்கைமார், குடும்பத்துல பிரச்சனை வந்தா அதை யாருகிட்ட சொல்லணும்? நம்மள நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, கணவரால பிரச்சனை வந்தாலோ மனைவியால பிரச்சனை வந்தாலோ உடனடியா அப்பாவுக்கு சொல்றது, அம்மா கிட்ட சொல்றது, அண்ணங்கிட்ட சொல்றது அல்லது அக்கா கிட்ட சொல்றது. கவனிங்க, அது உபயோகம் இல்லாத இன்ஃபர்மேஷன். உன்னுடைய குடும்பத்தை ஏற்படுத்தியவர் தேவன், உங்களை இணைத்திருக்கிறவர் தேவன், குடும்ப உறவை ஏற்படுத்தி வைத்தவர் தேவன். ஒருவேளை இந்த குடும்பத்துல பிரச்சனை ஏதாவது எழுமென்றால் யாரால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும்? யோசிங்க பார்க்கலாம். உன்னோட குடும்பத்துல பிரச்சனை வரும்போது அதை யாரால தீர்க்க முடியும்? தேவனால மட்டும்தான் தீர்வு தர முடியும். தேவன் மாத்திரம்தான் தீர்வு தர முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த தேவனிடத்துல தான் உங்க பிரச்சனையை கொண்டு போகணும். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகள் பிறக்கவில்லை என்று விவாகரத்து கொடுத்துருவேன்னு மிரட்டல, உன்னை துரத்தி விட்டுருவேன்னு பயப்படுத்தல. சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் சில சகோதரிகள் வந்து அழுவாங்க, அண்ணா விவாகமாகி 7 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளை இல்ல, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பயப்படுத்துறாரு, விவாகரத்து பண்ணிடுவேங்கிறாரு, என் அத்தை கூட என்ன மிரட்டுறாங்க, உன்னை விரட்டி விட்டுருவோம், விவாகரத்தை பண்ணி உன்னை துரத்தி விட்டுருவோங்கிறாங்க. ஒருபுறம் பிள்ளை இல்லையேங்கிற மனோரீதியான வேதனை, இன்னொரு புறத்துல எங்க வீட்டுக்காரர் படுத்துற பாடு, மிரட்டல்கள், எங்க மாமியாருடைய அதிகாரம், எல்லாத்தையும் தாங்க முடியல. யாராவது இருக்கீங்களா அப்படிப்பட்ட மாமியார்? உன்னுடைய மருமகள் பிள்ளை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் தாயாகலையேன்னு வேதனையோடு இருக்கும்போது எதுக்காக நீங்க போய் காயப்படுத்துறீங்க? எதுக்காக பிள்ளைய மிரட்டுறீங்க? விவாகரத்து கொடுக்க சொல்லிடுவேன். எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கலன்னா விவாகரத்து பண்ண சொல்லிடுவேன். நீ ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கலனா என்று சொல்லி உங்க மருமகளை பிடிச்சிட்டு அழுறதை விட உன் மகனை பிடிச்சு என்னன்னு கொஞ்சம் கேளு. என்னன்னு கேப்ப, டே உதவாக்குற, எனக்காக ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுறா அப்படின்னு மகன்கிட்ட கேட்கலாம்ல. அதை கேட்க கையாலாகாது. சில சந்தர்ப்பங்கள்ல சில பெரியோர் என்னிடத்துல வந்து, தம்பி
கொஞ்சம் ஜெபம் பண்ணுயா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கய்யா, எதுக்காக இப்ப நான் ஜெபிக்கணும்? எங்க மருமகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. இதே மாதிரி தான். அதுலயே புரிஞ்சு போயிடும் எவ்வளவு வெறுப்புல இருக்காங்கன்னு. இந்த மருமகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. எதுக்காக ஜெபிக்கணும்? என்ன சொல்றது, 10 வருஷமாச்சு கல்யாணமாகி இது வரைக்கும் ஒரு பேர பிள்ளையோ பேத்தியோ என் கையில கொடுக்கவே இல்லையா. அதனால அவளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுக்கும்படி அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே, இவங்க பையனுக்கு என்ன வியாதி இருக்கோ, பையனுக்கு இல்லையா, பையனுக்கு இல்ல, மகனுக்கு இல்ல, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு என்ன ரோகம் இருக்கிறதோ, எதனால இவங்க மகன் ஒரு மகனையோ மகளையோ பெறவில்லை அப்படின்னா அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள எரியும் பாருங்க என் மேல. மருமகளுக்காக ஜெபம் பண்ண சொன்னா இவர் என்ன என் பையனுக்காக ஜெபம் பண்றாரு? உங்க புத்தி சரியானது இல்ல. தயவு செஞ்சு கவனிங்க. வேதம் தெளிவாக சொல்கிறது, கற்பத்தின் கனி என்பது கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று. நீ பேத்தியையோ அல்லது பேரனையோ நீ உன் கண்ணார காண வேண்டும் என்றால் அது உன் மகன் கையிலயும் இருக்கு, மருமகள் கையிலயும் இருக்கு. மருமகள் கையில மாத்திரம் இல்ல. அவங்க 2 பேரும் ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க 2 பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். எனவே மாமியார்மார், எப்ப பார்த்தாலும் மருமகளை மாத்திரம் குத்தி குத்தி பேசாதீங்க. குறிப்பா இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளாக இருக்கும்போது தயவு செஞ்சு அவங்க கண்ணீரின் மத்தியில இருக்கின்ற போது, அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி பிள்ளை பேர் இல்லாத போது அவங்களை அழ வைக்காதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. கணவன்மார், துரத்தி விட்டுருவேன், விவாகரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்திருக்கிற உன் மனைவியை வேதனைப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. அது நல்லதில்லை. அப்புறம் என்ன செய்யணும்? ஈசாக்கு செஞ்சதை செய்யணும். ஈசாக்கு என்ன செஞ்சான் பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே வாசிச்சோம்ல, 20வது வசனம். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை, பிள்ளைங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற சகோதரனே, பைபிள் தெளிவா சொல்லுகிறது, நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரெபேக்காவுக்கு பிள்ளை பிறக்காத போது யார் அவளுக்காக ஜெபம் பண்ணதுங்க? சொல்லுங்க. ஈசாக்கு ஜெபம் செய்தான். கணவனே, நீ ஜெபிக்க வேண்டும். பிள்ளை இல்லையா? என் மனைவி ஜெபம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கா. அவங்க எப்படி இருந்தாலும் ஜெபிப்பாங்க. கணவனாக நீயும் ஜெபிக்க வேண்டும். ஈசாக்கு ஜெபம் செய்தான். குடும்பத்தில பிரச்சனை வந்துருச்சுங்க. குடும்பத்திலே பிரச்சனை வந்தபோது அதற்கான தீர்வை எது கொண்டு வந்தது? ஜெபம்தான் கொண்டு வந்தது. சகோதர சகோதரிகளே, உன் குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரும். கணவனாலோ அல்லது மனைவியாலோ, கணவனுடைய தவறான யோசனையினாலோ, மனைவியுடைய தவறான யோசனையினாலோ, அல்லது தவறான அவர்களுடைய நடத்தையினாலோ. ஏனென்றால் அவங்க வளர்ந்த ஊர் அப்படிங்கிறது வேற, வளர்ப்பு முறை வேற. அதே போல பையன் பிறந்து வளர்ந்த இடம் வேற, பழக்க வழக்கம் வேற. வடதுருவம் தென்துருவம் மாதிரி இருக்கிறவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டில் வைக்கும்போது சாதாரணமா செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், கொஞ்சம் காலம் பிடிக்கும். இதுக்கிடையில அடிச்சுக்கிட்டு தலைய பிடிச்சுக்கிட்டு உலுக்கிக்கிட்டு அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லைங்க. உன்னுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுனால தீர்வு கிடைக்காது. முதல்ல யார்கிட்ட சொன்னா தீர்வு கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல. அது சரீர பிரகாரமான பிரச்சனையா இருந்தாலும், மனோரீதியான பிரச்சனையா இருந்தாலும், பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும், கேரக்டர் பிரச்சனையா இருந்தாலும், முதல்ல நீ சொல்ல வேண்டியது தேவனிடத்துல. ஈசாக்கின் குடும்பத்திலே பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனையினாலே ஈசாக்கு என்ன செய்தான்? ஜெபம் செய்தான் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஜெபம்தான் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அற்புதமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்கும் கண்டித்து உணர்த்தியதற்கும் எங்கள் குறைவுகளை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்கும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வாலிப பிராயத்தில் எப்படி வாழ வேண்டும், விவாகத்துக்கு எப்படி தயாராக வேண்டும், விவாகமான பிறகு மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிற போது அவற்றை எவ்விதத்தில் ஆண்டவரை தீர்த்து கொள்ள வேண்டும், எங்கே தீர்வை தேட வேண்டும் என்பதற்கான காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து, குடும்பத்திலே பிரச்சனை கர்ப்ப பலன் இல்லையோ என்னவோ, பிள்ளைகள் பிறக்கவில்லையோ என்னவோ, ஒரு மகன் ஒரு மகள் என்பதனால் இன்னொரு பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்னவோ, மனமிறங்கி ஆண்டவரே இன்னொரு பிள்ளையை அருளி செய்யும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்கிற கணவனால், மனைவியால் அல்லது பிள்ளைகளினால் ஏதாவது பிரச்சனைகளுக்குள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே,
இந்த மனைவியை நல்வழிப்படுத்துங்க, கணவனை நல்வழிப்படுத்துங்க, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்க, தாய் தகப்பனை அழ வைக்கிற மகளை சரி செய்யுங்க, மகனை சரி செய்யுங்க. இப்படி குடும்பத்துல ஆண்டவரே, குடும்ப உறுப்பினர்களால், மாமியாரால், மாமனாரால், பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறவர்களை தேவரீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதகரமான ஒரு நாளாக இருக்க கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.